அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பல்லாயிர வருட பாரம்பரியம் கொண்ட மனித வாழ்க்கை வரலாற்றிலே அவன் ஒவ்வொரு படிநிலையிலும் எந்தெந்த விதத்திலே முன்னேறி வந்திருக்கிறான் என்பதை கூர்ந்து கவனித்தால் அவனுடைய அடுத்தடுத்த தளத்திற்கு செல்வதற்கான ஆசை அங்கே அடிப்படையாக வெளிப்படுகிறது. தான் உணவு வகைகளை சேகரித்து கொண்டு தனக்கு தேவையானவற்றை பதப்படுத்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு வேட்டை சமூக காலத்திலிருந்தே நாம் வரலாற்றை தொடங்கினாலும் அதற்கும் முன்பாகவே மனித வாழ்க்கை வரலாறு உண்டு. ஆயினும் ஒரு வாதத்திற்காக வேட்டை சமூக காலத்திலிருந்தே தொடங்கினாலும் கூட அவனுக்கு தேவைகள் அதிகரித்த போதெல்லாம் எப்படி தனக்கான தேவைகளை கிடைத்திருக்கக்கூடிய கருவிகளை வைத்து வளங்களை வைத்து அவன் பூர்த்தி செய்து கொண்டான் என்பது அறியவும் மிகவும் ஆவலாகத்தான் நாம் எப்போதும் இருக்கிறோம். வேட்டை சமூகமாக இருந்தபோது அவனுக்கு தேவையான ஆயுதங்களை வடிவமைத்து கொண்டதிலிருந்து தொடங்கி அடுத்தடுத்த முறைகளிலே தீயினுடைய கண்டுபிடிப்பு, அதன் பயன்பாட்டை எப்படியெல்லாம் நாம் கொள்ளலாம் என்பதிலிருந்து தொடங்கி சக்கரங்களை வடிவமைத்து தான் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு பொருளை கொண்டு செல்வதற்கோ அல்லது தானே பிரயாணப்பட்டு செல்வதற்கோ அது எத்தனை தூரத்திற்கு பெரிய வசதியாய் அமைகிறது என்பதை கண்டுபிடித்ததிலிருந்து மிருகங்களை பழக்கப்படுத்தி அவற்றிலிருந்து தனக்கான வேலைகளை அவைகளை கொண்டு அவன் பார்த்து கொள்ளும் நிலைக்கு உயர்ந்தது. ஒரு இடத்திலே தங்கி விவசாயம் செய்ய தொடங்கிய போது அங்கே நிரந்தரமாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது எப்படி தனக்கான கட்டிடங்களை தான் உறையிடங்களாக வீடு கட்டிக்கொண்டு அங்கே வசிக்கத் தொடங்கி அதுவும் கூட எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு நல்ல நேர்த்தியான வடிவமைப்போடு கூட வீடுகளை கட்டிக்கொள்ளத் தொடங்கி அந்த வீடுகள் கூட்டங்களாய் மாறி கூட்டங்கள் சிற்றூர்களாகி அந்த ஊருக்குள்ளே இவனுக்கு தேவையான வசதிகளையெல்லாம் செய்து கொண்டு சின்ன கிராமங்கள் பெரிய நகரங்கள் வரையில் போய் இதிலிருந்து இன்னும் அடுத்தடுத்த தளங்களுக்கு நகர்ந்தபோது பொழுதுபோக்கு அம்சங்களாக ஓவியம், இசை, நடனம், நாட்டியம், நாடகம் என்று இது வளர்ச்சியினுடைய பாதையிலே அவனை கொண்டு சென்றது என்று பார்க்கிறோம். ஒரு பலாயிர வருட வரலாற்றின் சுருக்கத்தை சில நிமிடங்கள் கேட்டாலே ஏதோ ஒரு விதத்தில் பிரமிப்பை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. எங்கே தொடங்கிய இந்த வாழ்க்கை முறை எத்தனை தூரத்திற்கு எத்தனை ஆண்டுகளாக மருவி வந்திருக்கிறது. மாறி மாறி அந்த சுழற்சியிலே அது முன்னேற்று பாதையிலே தன்னை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறது என்பதை பார்த்தால் நிச்சயமாக அது நம்முள்ளே ஒருவித பிரமிப்பை ஏற்படுத்தும். அந்த பிரமிப்பை ஏற்படுத்தியதோடு அல்லாமல் இதை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றொரு ஆர்வமும் தலையெடுக்கலாம். அந்த ஆர்வத்தைத்தான் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஆர்வமாக நாம் பார்க்கிறோம். சமீப காலமாக இளைஞர்கள் மத்தியிலே குறிப்பாக வரலாறு குறித்து நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சமூக ஊடகங்களினுடைய பங்களிப்பும் அதிலே முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதுதான். அந்த அளவில் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை அறிந்து கொண்டு அதனுடைய முக்கியத்துவத்தை பாதுகாத்து வைத்து அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு அதை நாம் விட்டு செல்ல வேண்டும். எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் அவன் இறந்துவிட்டு போன பிறகு வரலாறாய் மாறுகிறது. நிச்சயமாக ஒவ்வொருவரிடத்திலே இருந்தும் அவரவர் வரலாற்றிலிருந்தும் செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது, தவிர்க்கப்பட வேண்டியது, நிச்சயம் கொள்ள வேண்டியது என்று பல்வேறு பரிணாமங்கள் அதிலே பொதிந்துதான் இருக்கும். இந்த விதத்தில் முக்கியமான இதுபோன்ற வரலாற்று நிகழ்ச்சிகளை, அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களை, அதற்கு காரணங்களாக இருந்தவர்களை, அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் ஆகியவற்றை நினைவில் வைத்து போற்றுவதன் மூலமாக வரலாற்று பக்கங்களை நாம் சேகரித்து வைத்துக் கொள்கிறோம். அதனால்தான் மனித வாழ்க்கை வரலாற்றிலே, அந்த சமுதாயத்தின் வரலாற்றிலே முக்கியமான மைற்கற்களாய் இருந்த இடங்கள் அவை எந்த அளவிலே அப்போது ஒரு காரணத்தோடு இருந்தவை என்பதை அறிந்து கொண்டு அந்த இடங்களையும் அல்லது கட்டிடங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி வருகிறோம். உலக அளவிலே இந்த வரலாற்று பின்புலத்தை பாதுகாக்க வேண்டிய, கலாச்சார பாரம்பரியத்தை, பண்பாட்டு செய்திகளை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை, முக்கியத்துவத்தை பல நிறுவனங்கள் வலியுறுத்தி வருகின்றன. அவற்றிற்குள்ளே உலக அளவில் ஐநா சபையினுடைய பங்களிப்பு, ஐக்கிய நாடுகளின் சபையின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் சபை பல்வேறு துறைகளிலும் இயங்குவதற்காக தனித்தனியே நிறுவனங்களை கட்டமைத்து கொண்டு செயல்படுகின்றன. அவற்றிற்குள்ளே கலை, பாரம்பரியம், அது சார்ந்த பயிற்சி, கல்வி முதலியவற்றையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கும் உலக அளவிலே அதற்கான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் யுனெஸ்கோ என்ற பெயரிலே தனியே அதனுடைய ஒரு கிளை அமைப்பு செயலாற்றி வருகிறது.
அவை உலக நாடுகளிலெல்லாம் தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி வைத்துக்கொண்டு உலக அளவிலே மிக முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சிகள், அவை நடந்த இடங்கள், வரலாற்றில் முக்கியமாக இருக்கக்கூடிய கட்டிடங்கள், மக்களிடையே நிலவி வரக்கூடிய இசை, உணவு வழக்கம், நாட்டியம், நாடகம், கவிதைகள், எழுத்து என்று இப்படி இருக்கக்கூடிய கலை பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பல்வேறு அளவிலே முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் முயற்சியின் ஒரு அங்கமாகத்தான் இதை வலியுறுத்தும் விதமாக வருடத்தில் ஒரு தினத்தை இதற்கென்று ஒதுக்கி 1983-4 ஆண்டுகளிலே ஐநா சபையின் பொதுக்கூட்டம் கூடிய போது கலை மற்றும் வரலாற்று பொக்கிஷங்களை உலக நாடுகள் பாதுகாக்க வேண்டும் என்று இது குறித்து பலத்த பேச்சு ஏற்பட்டது. அதை ஒருமித்த கருத்தோடு எல்லோரும் ஏற்றுக்கொண்டதன் பின்புலத்திலே வரலாற்றின் முக்கியத்துவத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு நாம் போதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் மேலோங்கி இருந்தது. அதனால் இந்த விழிப்புணர்ச்சி வருடந்தோறும் மக்களிடையே பேசுபொருளாக வேண்டும். மக்கள், குறிப்பாக அடுத்த சந்ததியினர்கள், பள்ளி கல்லூரியிலே பயிலக்கூடியவர்கள் இதை நினைவில் வைத்து போற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இதற்கென்று ஒரு தினத்தை கொண்டாடத் தொடங்கினார்கள். அந்த விதத்தில்தான் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அடுத்தடுத்த வருடங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரலாற்று மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நிறைவில் கூறும்படியாக ஒரு நாளை கொண்டாடத் தொடங்கினார்கள். பண்பாட்டு கூறுகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவரவர்கள் அளவிலே அவர்கள் வாழும் பகுதி, அங்கே கிடைக்கக்கூடிய இயற்கை வளங்கள், இது சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். அதிலே உணவு பழக்க வழக்கங்கள், பேசும் மொழி, அணிந்து கொள்ளக்கூடிய உடை, உறவு முறையிலே நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய விதிகள், இங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்கள், அவரவர்கள் அளவிலே முக்கிய நிகழ்ச்சிகளை கொண்டாடும் விதங்கள், உதாரணத்திற்கு குழந்தை பிறப்பு, கல்யாணம், ஒருவர் மரணித்து விட்டால் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சடங்குகள் என்று முக்கிய நிகழ்ச்சிகளை எல்லாம் குறிப்பிட்ட ஒரு விதத்திலே, வழக்கத்திலே நாம் அனுஷ்டிக்கிறோமே, அவைகளெல்லாம் கூட கலாச்சார பின்புலம் கொண்டவைகள்தான். காரண காரியங்களோடு தான் அவைகளெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒரு சேர நாம் அழித்து முடித்து விட்டால் எஞ்சி இருக்கக்கூடியது என்ன என்பதை பற்றிய தெளிவில்லாமல் போய்விடும். அதனால் வாழ்ந்த வாழ்க்கையின் பக்கங்களை சேகரித்து வைத்துக் கொள்ளும் விதமாக, அதிலும் கூட குறிப்பாக மலைவாழ் மக்கள் தனித்துவமான வாழ்க்கை முறை கொண்ட இதுபோன்ற குழுக்களிடையே இயங்கி வரக்கூடிய பழக்க வழக்கங்களை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தி வந்திருக்கின்றன. இதேபோல் உலக நாடுகள் பலவற்றிலும் பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள், கடற்கரையோரத்திலே வாழக்கூடிய மக்கள் என்று தனித்துவமான சமுதாய அடையாளம் கொண்ட இந்த மக்கள் அவர்கள் கடைபிடித்து வரக்கூடிய பழக்க வழக்கங்களை ஆவணப்படுத்தி அதனுடைய சிறப்புத்தன்மைகளை உலகிற்கு உணர்த்தும் விதமாக செய்து வருகிறார்கள். பல்வேறு நாடுகளிலும் இதுபோலே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான இனக்குழுக்கள் அவர்கள் கொண்டிருந்த பழக்க வழக்கங்கள், மொழி முதலியவற்றை வலியுறுத்தி அதை பாதுகாக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வருகிறோம். இதே அளவில் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு, அவர்கள் கொண்டிருந்த பண்பாடு, பழக்க வழக்கங்கள் ஒரு தளத்தில் என்றால், அதை கடந்து கலை வெளிப்பாடாக அவர்கள் எடுப்பித்த முக்கியமான கட்டிடங்கள், அதிலும் இந்தியாவிலே அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கோயில்கள், இவைகளையும் அதனுடைய மகத்துவத்தையும் மறவாமல் கொண்டாடும்படியாய், பாதுகாக்கும்படியாய் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் இங்கே முன்னெடுக்கிறார்கள். அதனால்தான் உலக நாடுகளுக்குள்ளே முக்கியமான கட்டிடங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்கள் என்ற ஒரு பெரிய பட்டியலை இட்டு அதை ஆவணப்படுத்தி அந்த சின்னங்களுக்கு, அந்த கட்டிடங்களுக்கெல்லாம் உலக பாரம்பரிய சின்னம் என்ற ஒரு அந்தஸ்தை வழங்கி, அந்த அந்தஸ்து நீடிக்க வேண்டுமென்றால் அதற்கென்று சொல்லப்பட்டிருக்கும் விதிமுறைகளை நாம் பாதுகாத்து, அந்த விதிமுறைகளின்படி அவற்றை கண்காணித்து, அதை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு விட்டு செல்லும்படியான ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற காரணம் காட்டி இதற்கென்று ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் என்று நாம் தனியே எடுத்துக்கொண்டு பார்த்தால் வெவ்வேறு மாநிலங்களிலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, தனித்துவம் வாய்ந்த கட்டிடங்கள், குறிப்பாக கோயில்கள் பலதும் ஐநா சபை வழங்கக்கூடிய இந்த உலக பாரம்பரிய சின்னம் என்ற அந்தஸ்தை பெற்றிருப்பதை பார்க்கிறோம். தமிழகத்திலே இதுவரையில் 2 கோயில் நகரங்கள் உலக பாரம்பரிய சின்னங்களாக அந்த கட்டிடக்கலை திறத்திற்காக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, பல்லவ சாம்ராஜ்யத்தின் துறைமுக நகரமாய் விளங்கும் மாமல்லபுரம், கடல் மல்லை என்று அழைக்கப்படும் மாமல்லபுரத்திலே இருக்கக்கூடிய கருங்கல் தளிகள்,
கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கும் கோயில்கள். அவை குடவரை கோயில்களாகவும் கட்டுமான கோயில்களாகவும் ஒருதளி கோயில்களாகவும் என்று பல பல சிவாலயங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அதற்கு உலக பாரம்பரிய சின்னம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோலே சோழர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எடுப்பித்த பல நூறு சிவாலயங்களுக்குள்ளே 4 சிவாலயங்கள் தனித்துவம் வாய்ந்தவை. அவற்றிற்குள்ளே 3 சிவாலயங்களை ஒன்றாக தொகுத்து தஞ்சை பெருவுடையார் கோயில் என்றழைக்கப்படும் ராஜராஜேஸ்வரம், கங்கை கொண்ட சோழபுரத்திலே இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீச்சரம் என்றழைக்கப்படும் சிவாலயம் மற்றும் 2ஆம் ராஜராஜனால் எடுப்பிக்கப்பட்ட தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோயில், இந்த 3 சிவாலயங்களும் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு இந்த அளவில் தமிழகத்தில் மகாபலிபுரமும் தஞ்சையை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய தலங்கள் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிற 3 கோயில்களும் ஒன்றிணைந்துமாய் 2 படிகளிலே உலக பாரம்பரிய சின்னம் இந்த சிவாலயங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோலே நகரங்களுக்கும் பாரம்பரிய நகரங்கள் என்று அறிவிக்கும் வழக்கம் இந்த நிறுவனத்தாரிடையே உண்டு. உலக அளவிலே தொன்மை சிறப்பு வாய்ந்த நகரங்களாக விளங்கக்கூடிய கிரேக்க நகரம், ரோமாபுரி மற்றும் வெனிஸ் போன்ற நகரங்களுக்கெல்லாம் பாரம்பரிய நகரங்களினுடைய அந்தஸ்தை வழங்கி இருக்கிறது. அந்த நகரங்களினுடைய கட்டிடக்கலை, தெருக்களினுடைய அமைப்பு, அங்கே நாம் பயன்படுத்தக்கூடிய வாகன வசதிகள் போன்றவற்றையெல்லாம் கூட கருத்தில் கொண்டு அதை மாற்றிவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயலாற்றி வருகிறார்கள். இந்த அளவில் பாரம்பரியம் என்பது ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய கோயில் கட்டிடக்கலை அமைப்பிலிருந்து தொடங்கி நாம் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், பேசு மொழி, ஓவியம், நடனம் என்று பல்வேறு பரிணாமங்களிலும் நம்மை சுற்றி இயங்கி இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் வாழ்ந்து வந்த அந்த பாரம்பரியத்தின் அடையாளங்களாக, பெருமைமிகு அடையாளங்களாக பறைசாற்றி வருகிறோம். இவற்றை கொண்டுதான் இங்கே வாழ்க்கை முறை இலக்கணமாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கணத்தில் பிழையேதும் வாராமல் பாதுகாத்து அதை நாம் முன்னெடுத்துச் செல்கிறோம் என்பது நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் கடமை போலே கருதப்படுகிறது. இவற்றிலே மாற்றங்கள் ஏற்பட்டால் சிறுக சிறுக இதனுடைய அடையாளம் இல்லாதபடிக்கு மறைந்து போய்விடும். இப்படி அடையாளங்களை இழந்து விட்டால் அடுத்து நான் யார் என்ற கேள்விக்கு விடை கூட இல்லாமல் போய்விடும். இதன் முக்கியத்துவத்தை அறிந்துதான் உளவியல் ரீதியாக இது நம்மை பத்திரப்படுத்தி கொடுக்கும், நமக்குள்ளே ஒருவித உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்ற எண்ணத்தில்தான் பாரம்பரியத்தையும் இந்த கலாச்சார பொக்கிஷங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கான நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறோம். பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும் உலக அளவிலான ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி என்ற இந்த தினத்தின் முக்கியத்துவத்தை இன்றைய நிகழ்ச்சியிலே கேட்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.